அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்ம இப்போ இந்த கின்னி கோழிக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கூண்டை இந்த பெரிய ஓப்பன் இருந்துச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு சைடுக்கு இந்த விலையை வச்சு அடைச்சிட்டோம். இன்னொரு சைடுக்கு வந்து இப்போ வேறு ஏதாச்சும் வலையை வச்சு அடைச்சிட்டோம்னா கொண்டு போய் வச்சு கோழியை உள்ளார விட்டுறலாம். இதுக்கு வந்து நான் வேறு என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ இதை வச்சு பார்த்தா இதை வச்சோம்னா செட்டே ஆகாது, வாய்ப்பே இல்லை. எப்படி வச்சாலும் செட் ஆகாது, நீட்டாக வெளில வந்துடும். இதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்து நீட்டாக போட்டு அடிச்சிடலாம். வீட்டில் இது ஒன்று கிடந்துச்சு, இந்த எஸ்எஸ் மெஸ்ஸு ஒன்று இருந்துச்சு. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வேஸ்ட் மெஸ் தான் இது, சும்மா குப்பையில் கிடந்துச்சு. கரெக்டாக இருக்கும். ஆமாம், இதை வச்சு நீட்டாக கட்டிட்டோம்னா இந்த சைடு கவர் ஆயிரும், அந்த சைடும் கவர் ஆயிரும். யாரும் வெளில போக மாட்டாங்க. வச்சு நம்ம மேலே ஏதாச்சும் ஷீட்டு போட்டு அடைச்சிட்டோம்னா பக்காவாக நீட்டாக இருக்கும். முதல்ல இதை கட்டிடலாம். ஸோ இந்த வலையை என்ன பண்ணியிருக்கோம்னா, இதில் வச்சு இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே நாட் போட்டு இங்கே கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த கீழ் லைனும் இந்த சைடும் நம்ம நாட் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காகிக்கும். ஸோ போட்டாச்சுங்க. இந்த சைடும் நாட் போட்டாச்சு, இந்த சைடும் நாட் போட்டாச்சு, இங்கிட்டும் நாட் போட்டாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் வச்சு அந்த குஞ்சுகளை விட்டுட்டு மேலே தூக்கி நம்ம இது போட்டோம்னா சரியாக போகும். இந்த சைடு வந்து இந்த வலையை போட்டு நல்லா டைட் பண்ணியாச்சு. ஸோ இங்கிட்டும் வெளில வர முடியாது, அங்கிட்டும் வெளில வர முடியாது. இது ரெண்டும் சின்னது தான், யூஸ்வல், அது ஒன்றும் பண்ண முடியாது, வராது. இது அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு அவங்கள கொண்டு வந்து இங்கே விட்டுறலாம். மாதிரி வச்சு விட்டாச்சு நீட்டாக. இப்போ கொண்டு வந்து எல்லாத்தையும் இதில் விட்டுறலாம். கையோடு மேலே சீட்டும் வச்சுட்டேன். ஏன்னா சீட்டு இல்லைன்னாட்டி அது கின்னிக்கோழி பயங்கரமாக பறக்கும். இதுக்குள்ளாரையே இருக்கட்டும், கொண்டு வந்து விட்டு பார்ப்பேன் என்ன ஆகுதுன்ட்டு. இவ வேறு இருக்கா, அதான் பயமாக இருக்குது. ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தவக்கழுத்து வளரலாம், கொண்டு வந்து விட்டுறலாம். ஸோ இதைதாங்க நம்ம பிடிச்சிட்டு வந்த கின்னிக்கோழி 4 குஞ்சு பிடிச்சிட்டு வந்திருக்கு. இது அப்படியே பத்திரமா கொண்டு போய் அந்த கூண்டில் இறக்கி விடணும் நீட்டாக. இது கத்தே பெரிய கத்தாக இருக்கும். பாடி கியாபியான்னு கத்திக்கிட்டே கிடக்கும். ஏய் அமைதியாரி, எங்கேயும் போயிடாத போரு. கால் அவுத்து வெளியே விடுறதுக்குள்ளார எல்லாம் பிடிச்சிக்கிட்டு பறந்துருச்சு. கடைசியில் 2 மட்டும் பிடிச்சி உள்ளே போட்டோம். அப்புறம் படன்னு மற்ற 2 உடனே மெயின் கேட் இந்த கேட்டு சாத்திட்டு மற்றது எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. பிடிச்சி உள்ளார விட்டாச்சு. எல்லாம் 2 4 இருக்குது, கத்திக்கிட்டே இருக்குங்க. சரியாக போய் போக பழகிக்கும். இன்னும் அந்த குஞ்சுங்க கூட விட்டு பழக்கணும் கொஞ்சம் நல்லா. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த குஞ்சுக்குள்ளே விட்டு பழகிட்டோம்னா நல்லா செட் ஆகிக்கும். ஸோ 4 அங்கே விட்டாச்சு. 3 நல்லா ஆக்டிவாக இருக்குது. 1 மட்டும் கொஞ்சம் அப்படியே உக்காந்து இருக்குது. கட்டியே போட்டு வச்சனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. தீனி வச்சுருக்கேன், சாப்பிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த கோழி இந்த கோழி இருக்குல்ல, இந்த கோழி வந்து கொஞ்ச நேரம் தீனி எடுத்து கொடுத்துச்சு. ஆனால் வந்து கொடுத்துட்டு கொத்த ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அது அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்குன்னு நினைக்கிறேன். செட் ஆகிக்கும். கொஞ்சம் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சிட்டோம்னா அது பாட்டு இருக்கும் அமைதியாக. பொறுமையாக அந்த கோழி கூட சேர்த்து விடணும். இப்போ அந்த 11 குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அது 11 குஞ்சு கூட சேர்த்து விட்டோம்னா அப்படி செட் ஆகிக்கும் எல்லாம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான்.